குடும்பத்தை சிநேகிக்கிற தகப்பன் நம்முடைய தேவன். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், குடும்பத்தை ரெண்டகம் பண்ண நினைக்கக்கூடிய பொல்லாத கிரியைகள் குடும்பங்களிலிருந்து வெளியேறும். அது இனி உன் குடும்பத்தில் செயல்படுவது இல்லை. கணவன் மனைவியை பிரித்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரிவினை ஆவிகள் குடும்பங்களுக்குள்ளாடி உலாவிக் கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளை தூண்டிவிட்டு அதிலே குளிர்காய நினைக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் இன்றைக்கு குடும்பங்களில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வாக்குவாதங்கள், முரண்பாடுகள், கசப்புகள், இவைகள் எல்லாவற்றிலும் மேலாய் அந்த குடும்பத்தை பிரித்து வைக்க வேண்டும். சத்ரு அந்த குடும்பத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். சத்ருவினுடைய கரத்தில் குடும்பங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான் அல்லவோ. இந்த பிடியிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை வரும், இந்த கண்ணியிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை வரும் என்று நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்கிறார், மெய்யாகவே தேவன் உங்களை விடுதலையாக்குவான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பல குடும்பங்களில் விடுதலைகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை வெளிப்படும் போதே உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்கள் சரீரத்தில், உங்களுடைய தொழிலில், உங்கள் ஊழியத்தில் விடுதலைகள் சம்பவிக்கிறது என்று ஆவியானவர் குடும்பங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட நான் என்றைக்கும் இருப்பேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை நான் விருதாவாய் விட்டுவிட்டு போகக்கூடிய தகப்பன் அல்ல. அந்த பரம கானானுக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு நான் உங்களை கூட்டி சேர்ப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று குடும்பத்தை பார்த்தவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.